சக்திக்கு இந்த போட்டியெல்லாம் வேண்டாங்க. இதெல்லாம் அவனுக்கு சரிப்பட்டு வராது. அவனை கஷ்டப்படுத்தாதீங்க. ஊர் உலகத்துக்கு கருத்து சொல்லியே ஆகணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்களே போய் பேசுங்க. பாட்டி போதும் பாட்டி, தாத்தா ஏற்கனவே ரொம்ப பேசுறாரு. ஆமாண்டா, அது என்னமோ உண்மைதான். ஏய், என்ன பாட்டியும் பேரன்னு சேர்ந்துக்கிட்டு என்ன கலாய்க்கிறீங்களா? தெரியுதுல்ல கலாய்க்கிறோன்னு. விட்டுட்டு வேலையை பாருங்க. இல்ல சீதா, நான் சக்தியை போட்டியில கலந்துக்க வச்சு அவனை ஜெயிக்க வைக்க தான் போறேன். ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரி நடக்காம அவன் தோத்து போயிட்டானா அவன் மனசு எப்படி கஷ்டப்படும்? அதை யோசிக்க மாட்டீங்களா? நல்ல கதையா இருக்கு. புயல் வந்தா கப்பல் கவுந்துருங்கிறதுக்காக கப்பலை கரையிலேயே கட்டி நிக்க வைக்க முடியுமா? வெயிலோ மழையோ புயலோ எது வந்தாலும் பாத்துக்கலான்னு இறங்கி ஃபைட் பண்ணணும். தோல்வியும் வரும் வெற்றியும் வரும். அதுக்காக கரையிலேயே நிக்க முடியாதுல்ல. அப்புறம் இன்னொரு முக்கியமான பஞ்சு சொல்றேன். வரலாறு ஜெயிக்கிறவனையும் ஞாபகத்துல வச்சுக்கும், தோக்குறவனையும் ஞாபகத்துல வச்சுக்கும். வேடிக்கை பாக்குறவனை ஞாபகத்திலேயே வச்சுக்காது. ஓகே தாத்தா. நான் கேக்குறதுக்கு கரெக்டா பதில் சொல்லு. நீ பிறந்ததுல இருந்து ஏதாச்சும் ஒரு மேடையில ஏறி இருக்கியா? இல்ல. எதுக்காச்சும் கைத்தட்டல் வாங்கியிருக்கியா? இல்ல. யாராச்சும் உன்னை பாராட்டி இருக்காங்களா? இல்ல. ஒருத்தங்க நம்மளை பாராட்டினா அது எவ்வளவு நல்லா இருக்கும்னு உனக்கு தெரியுமா? இல்ல. எதுவுமே உனக்கு தெரியாது. ஏன்னா எதுவுமே உனக்கு கிடைக்கல. அது கிடைக்கிறதுக்கான முதல் படிதான் இது. டே, ஒரு மனுஷன்னா அவனுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும்டா. அப்பதான் மத்தவங்கள்ல இருந்து நாம வித்தியாசமா தெரியும். தாத்தா, எனக்கு வித்தியாசம்லாம் வேணாம். எதிர் வீட்டு வித்யா மட்டும் போதும். எது வித்யாவா? ஐயோ தாத்தா, அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும்னு சொன்னேன். தாத்தா தாத்தா விடு தாத்தா. என்ன பாடவா வித்யா வித்யா பாடவா. இவன் பேச்சு போட்டியில பேசுவான், பேசி ஜெயிப்பான். இத நான் ஒரு சவாலாவே சொல்றேன்டா. அவர் பாட்டுக்கு அந்த பையனை தான் ஜெயிக்க வைப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு அதுவே தான் மண்டக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லனா அப்படியே குளோபல் வார்மிங் மாதிரி என்ன சொல்யூஷன் யோசிச்சிருப்பார். அப்புறம் அந்த ஆள் தான் ஏதோ உளறிட்டு போறாருன்னா அதை போய் பெரிய விஷயமா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆமாங்க, இதுக்கு நாம ஏதாவது செஞ்சே ஆகணும். இல்லனா இங்க யாருமே நம்மள மதிக்கவே மாட்டாங்க. சரி, இப்ப அதெல்லாம் இருக்கட்டும். மச்சான், என்னையா உங்க அப்பா எதை சொன்னாலும் சவால் விடுறாரு? அது ஒண்ணும் இல்ல பாண்டி, ஒரு எபிசோடுக்கு ஒரு வாட்டி சவால் விடணும்னு ரூல்ஸ் போல இருக்கு. அதான் முடியல. சரிங்க, இப்போ என்ன பண்றது? அத பேசுவோம். என்னத்த பெருசா பேசுறது? அவர் ஒரு ஆளு, அவர் விட்டது ஒரு சவாலு. அவர் பேச பேச அந்த பையனோட முகத்தை பாத்தீங்களா இல்லையா? அப்படியே ஈ ஆடல. அவனாவது மேடை ஏறி பேசுறதாவது ஜெயிக்கிறதாவது அதெல்லாம் சான்ஸே கிடையாது. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி அவர் சொன்ன எல்லாத்தையும் செஞ்சு காட்டியிருக்காரு. பத்தாததுக்கு இந்த தடவை புதுசா ஒரு பையன் வேற இருக்கான். அவனுக்கு முன்னாடி சீன் போடவே ஏதாச்சும் செஞ்சாலும் செய்வாரு. அது எப்படி மலரே? மாமா கட்டாயம் பண்ணுவாரு. அவருக்கு தான் இங்கிலீஷ் நல்லா தெரியுமே. இப்ப என்ன பண்றது? இந்த அபார்ட்மெண்ட் காரங்க கிட்ட சொல்லி போட்டி நடக்க விடாம கேன்சல் பண்ணி விட்டுருவோமா? உமா சூப்பர். ஏய், உமா சொன்னது சூப்பர் ஐடியாவா இருக்குல்ல. போட்டின்னு நடந்தா தானே அவன் கலந்துக்குவான். டேய், எனக்கு புரியல. என்னடா இது? அவருக்கு பயந்துட்டு இதெல்லாமா பண்ணணும்? அதுவும் இல்லாம இந்த வாட்டி தான் நம்ம பசங்க ரொம்ப ஆர்வமா ஆசையா தானாவே முன் வந்து பேசுறேன் கலந்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஆமாக்கா, அக்கா சொல்றதும் உண்மைதான். சரி, இப்போ என்னதான் பண்றது? ஏப்பா, நீங்க ஏதாவது பண்ணி தொலைங்கப்பா. எனக்கு பயங்கரமா பசிக்குது. ஏய், சும்மா வாயை திறந்தா மூடவே மாட்டியா? வந்து ஏதாவது சம வாயவே பார்த்துட்டு பாரு பசி பசின்னு. சரி வா உமா. ஏய் வா.
எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே ஏமாத்திட்டு தாத்தாவையும் ஏமாத்தி இப்ப அவர்கிட்டயே வேலைக்கு சேர்ந்துப்பான். தாத்தாவும் அவனை பத்தி தெரியாம அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்னக்கா ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருக்க போல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி. இல்லையே, உன்னோட மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே. ஏதோ ஒரு பெரிய பிளான் வச்சிருக்க, ஏதோ நடந்திருக்கு. உண்மை சொல்லு. நிஜமா தாண்டி சொல்றேன். எதுவும் பிளான்லாம் பண்ணல. எங்க போனாலும் வேலை கிடைக்கல. அடுத்த வாழ்க்கையில என்ன பண்ண போறோன்னே தெரியல. அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். போதுமா? நீ அந்த காலத்து ஆளுங்க மாதிரியே திங்கிங்ல இருந்தா எப்படிக்கா? இப்பெல்லாம் யாரு ஃபைல் எடுத்துட்டு தெரு தெருவா இன்டர்வியூ எல்லாம் போயிட்டு இருக்கா சொல்லு? போன்லயே எல்லாரும் பணம் சம்பாதிக்கிறாங்கக்கா. பேசாம யூடியூப்ல ஏதாச்சும் வீடியோ போட்டா கூட அதுல இருந்து பணம் வரும். பணம் மட்டும் இல்லக்கா, பெரிய செலிபிரிட்டியாவும் ஆகலாம். சொல்றது ரொம்ப ஈஸி தான், ஆனா அதை பண்றது தான் கஷ்டம். அதுவும் இல்லாம நான் ரீல்ஸ் எல்லாம் பண்ணா யாரு பாப்பாங்க? எனக்கு பண்ணவும் தெரியாது. நல்லா பண்ணா யார் பண்ணாலும் பாப்பாங்கக்கா. எனக்கு இதெல்லாம் வேண்டாம் கண்மணி. சரி, சும்மா வச்சு ரீல்ஸ் பண்ணலாம் வா. ஏய் வேண்டாண்டி. நீ என்ன வேலைய பாத்துட்டு இருக்க? சும்மா வெட்டியா தானே இருக்க? வாக்க ரீல்ஸ் பண்ணலாம். ஏண்டி இப்படி அடம் பிடிக்கிற? இங்க பாரு, இப்போ இந்த சாங் தான் ட்ரெண்டிங்கா இருக்கு. பாரு, இங்க பாரு, இந்த மாதிரி பண்ணலாம். ஓகேவா? வா 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 சீக்கிரம். நீ ஆடு. ஒரு நிமிஷம் அக்கா, ஒன்னா போயிடலாம். 1 2 3 ஸ்டார்ட். ஏய் ஏய், என்ன நடக்குதுங்க? ரீல்ஸ்மா? அங்க பாரு, கேமரா எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கோம். ரீல்ஸ் பண்றோம். என்ன ரீல்ஸ் மேன்? நாளைக்கு டான்ஸ் போட்டி கூட கிடையாது, பேச்சு போட்டி தானே இருக்கு. யார் இப்ப போட்டியில கலந்துக்க போறேன்னு சொன்னா? ஏய், நீங்க தான். மா, எங்களை இன்னும் சின்ன பிள்ளையா நினைச்சிட்டு இருக்கியா நீ? அம்மா, நாங்க எம்ஓசி பண்ண போறோம்மா. யார் வேணாலும் போட்டியில கலந்துக்கலாம் தானே சொல்லிருக்காங்க கண்மணி. உங்க வயசுல எல்லாம் நான் அந்த மாதிரி எத்தனை போட்டியில கலந்துக்கிட்டு சோப்பு டப்பா, டிஃபன் பாக்ஸ், சாப்பாடு தட்டு, ஸ்பூனு இதெல்லாம் வாங்கியிருக்கேன் தெரியுமா? உங்க அப்பா வேற நாம தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அம்மா, நீங்க தாத்தாக்கும் அப்பாக்கும் நடக்கிற சண்டையில எங்களை கோத்த விட பாக்காதீங்க. ஆமா. சும்மா அதுக்காகலாம் சொல்லல, நீங்களும் கலந்துக்கணும் தான் சொல்றேன். நானும் உங்களை மாதிரி படிச்சிருந்தா இந்நேரம் போட்டியில போய் அப்படியே சொல்லாம கொள்ளாம கலந்துட்டு அப்படியே பிரைஸ் வாங்கிட்டு வந்திருப்பேன் தெரியுமா? அம்மா, இப்போ ஒன்னும் குறைஞ்சிடல, நான் சொல்லி தரேம்மா. நீ இங்க வந்து கேளு. வா வா. இப்ப நான் சொல்றத நீ அப்படியே திருப்பி சொல்லணும், சரியா? சொல்லு. A for apple, B for ball, C for cat, D for dog. ஏய், நீ பாடு. இதெல்லாம் போய் உங்க அப்பன்ட்ட சொல்றீங்க. ஏய், உங்க ரெண்டு பேரையும் நாக்குல தோலை உரிச்சு உங்களை இங்கிலீஷ் படிக்க வச்சதே நான் தான். இதெல்லாம் போய் உங்க அப்பனுக்கு சொல்லி கொடுப்பா. அம்மா, இத மட்டும் நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, நீ தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வின் பண்ணுவ. ஒரு மண்ணும் தேவல வேலையை பாரு. ஃபர்ஸ்ட் பிரைஸா? ஃபர்ஸ்ட் பிரைஸ். சக்தி, சக்தி, டேய் சக்தி, எங்கடா இருக்க? சக்தி, 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 எங்க போயிட்டான் இவன்? சீதா, சீதா. என்னங்க? ஐயோ, எங்க போனா அந்த பைய? தெரியலையேங்க, இங்கதான் இருந்தான். படிக்கலாம் உட்கார்றான்னா ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். வெளியே எங்காவது போயிட்டானா? இல்லையே, கதவு உள்தாப்பாள் போட்டிருக்கு பாருங்க. டேய் பாட்டி பாட்டி ப்ளீஸ் பாட்டி, பாட்டி ப்ளீஸ் பாட்டி, தாத்தாட்ட சொல்லாதீங்க பாட்டி, படிக்க வைப்பார் பாட்டி. சரி சரி இரு.
போயிருப்பான்? ஆமா, அப்போ அந்த பூனை இங்க எங்கேயோ தான் இருக்கு. ஏய் இருடா வர்ற ராஸ்கல். டேய் சக்தி, சக்தி எங்க இருப்பான்? சக்தி, டேய் டேய் சக்தி எங்கடா இருக்க? உன்னை நம்பி சவால்லாம் விட்டு வந்திருக்கிறேன். டேய் கொஞ்சம் படிக்கலாம்டா, வாடா. சீதா, இந்த பையன் எங்க போனா? தெரியலையேங்க. எங்க போனா இவன்? கதவு பூட்டி இருக்கு, எங்க போயிட்டான்னு தெரியலையே இவன். எனக்கு தெரியாது. இங்கதான் இருக்க அந்த திருட்டு பூனை. வாடா வாடா ரஸ்கல். ஐயோ தாத்தா, கண்டுபிடிச்சிட்டீங்களா? எங்க போய் ஒளியுற? எங்கிட்ட இருந்து தப்பிச்சிருவே நீ? பாட்டி, நீங்க தானே சொன்னீங்க. இல்லப்பா, நான் சொல்லல. ஆஹா, நீங்க தான் சொல்லிருப்பீங்க. டேய் அதெல்லாம் இருக்கட்டும், யாரு சொன்னா என்ன? இங்க பாரு, நேரமாகுது, வா படிக்கலாம். என்னாலலாம் முடியாது தாத்தா, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுவும் இங்கிலீஷ் வேற, என்னால படிக்க முடியாது தாத்தா. ஆரம்பத்துல எல்லாம் அப்படிதான்டா இருக்கும், போக போக எல்லாம் ஈஸியா படிச்சிடலாம்டா. தாத்தா தான் கூட இருக்கல்ல, வா. இல்ல தாத்தா, என்ன விட்டுருங்க. டேய் வாடா தாத்தா, வாடா, நான் சொல்லி தரேன், வாடா. விட்டுருங்க நல்லா மாட்டியா? தாத்தா. தாத்தா தாத்தா ப்ளீஸ் தாத்தா. தாத்தா தூங்க கூடாது. இந்த பாரு, இந்த பேராவை முடிச்சாதான் உனக்கு இந்த பிஸ்கட், புரியுதா? ஏய், என்னடி பண்ற? உன்னை படிக்க சொன்னா சும்மா புரட்டி புரட்டி விளையாடிட்டு இருக்க. ஒழுங்கா அந்த 2 பேஜை மனப்பாடம் பண்ணு. இதுதான் அங்க போய் ஸ்டேஜ்ல பேச போற. ஏய் சீதா, உன்னை என்ன சொன்ன? அந்த 2 பேஜையும் படிக்க சொன்னேன். நீ பாட்டுக்கு உட்காந்து விளையாடிட்டு இருக்க. ஸ்பீச் காம்படிஷன் இருக்கு. உன் பேர் கொடுத்திருக்கு, உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? அந்த பேரை ரிமூவ் பண்ணிடுமா. நான் பேசல. ஏங்க, அவ படிக்கிறானா பக்கத்துல உட்காந்து பாக்குறதும் இல்லாம இப்படி மொபைல பாத்துட்டே இருந்தா எப்படி? அவ எப்படி படிப்பா? சரி சரி, நான் சொல்லி கொடுத்துக்கிறேன், சரியா? நீ உன் வேலையை பாரு. குட்டி தா. இப்போ நான் ஒரு தடவை சொல்றேன், அது அப்படியே நீ திருப்பி சொல்லணும், சரியா? அப்பா, உனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியுமா? என்ன பாப்பா அப்படி கேக்குற? நீ அம்மா கூட இங்கிலீஷ்ல
பேசி நான் பார்த்ததே இல்லையே. அது எனக்கு முன்னாடிலாம் இங்கிலீஷ் சுத்தமா தெரியாம தான் இருந்துச்சு. அப்புறம் மார்க் தாத்தா இருக்காருல்ல, அவரு அப்பா சொல்லுப்பா, மார்க் தாத்தாக்கு என்ன சொன்னாரு? அது ஒன்றும் இல்லடா, தாத்தா தான் உங்க அப்பாக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தாராம். அததான் உங்க அப்பா சொல்றாரு. அப்ப நான் தாத்தா கிட்டயே படிச்சுக்கவா? அப்படியே மண்டையில போட்டேன்னு வச்சுக்கோ, நல்லா வந்து சேருது பாரு. தாத்தாவும் இல்ல ஆத்தாவும் இல்ல, நாங்க 2 பேரும் தான் உனக்கு சொல்லி தருவோம். நானே உட்கார்றேன், படி. அம்மா சொல்லி தருவாங்க. வா, இந்தா புக்கு. புக்கு கொடு, உட்காரு. நான் சொல்றது சொல்லு. நிலா குட்டி, உனக்கு எப்படி பேச வருதோ அப்படி பேசிரு, சரியா? உன் முன்னாடி நிறைய பேர் இருப்பாங்க, நீ யாரையும் கவனிக்காத. அம்மாவோட கண்ணை மட்டும் பார்த்து பேசணும், சரியா? உனக்கு கான்ஃபிடென்ட் வரணும், சரியா? சரிம்மா. ஒருவேளை நான் ஜெயிக்கலன்னா? நீ ஏன் நெகட்டிவா நினைக்கிற? இங்க பாரு, ஜெயிக்கலனா கூட பரவாயில்ல, போட்டியில கலந்துக்கிறது பெரிய விஷயம் தான். நிலா, நீ போட்டியில பேசு, ஓகேவா? சரி, நீங்க கொஞ்ச நேரம் பாப்பா பக்கத்துல உட்காந்து சொல்லி கொடுங்க, நான் போய் ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன். ஆரம்பிக்கலாமா? டேய் விஜய், இசை எங்க? அவ மொட்டை மாடியில தான் உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. டேய், நல்லபடியா பேசிடுவல்ல? ஆமாண்டா, எங்க யாரையும் சொல்லித்தர வேண்டான்னு சொல்லிட்டு நீயே எடுத்து நீயே பிராக்டிஸ் கொடுக்கற. எதுவும் சொதப்பிட மாட்டல்ல? நீங்க 2 பேரும் எங்களை இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணாம இருந்தாலே அவ சொதப்பாம சூப்பரா பேசிடுவா. இந்த திமிரு பேச்சு தான உன்னை பார்த்தா எனக்கு காண்டாவுது. ஏங்க விடுங்க. சேம் டு யூ. பாத்தியா 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 அவ எப்படி பேசுறா பாத்தியா? சரி 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 விடுங்க. எப்ப பார்த்தாலும் அவனை திட்டிக்கிட்டு. ஆமா திட்டுறாங்க அவனை சும்மா. டேய் விஜய், நீ உன் இஷ்டப்படியே சொல்லி கொடு. ஆனா ஸ்டேஜ்ல பயம் இல்லாம தைரியமா பேசி எப்படியாவது பரிசு வாங்கணும்டா. அதான்டா எங்களுக்கு ரொம்ப முக்கியம். சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ற? நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். 2 காஃபி போட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு போ, நான் வந்துடுறேன். ஓகே? சரி சரி. டேய், நாளைக்கு மேடையில மட்டும் அவ ஒழுங்கா பேசலன்னு வையே, அப்ப இருக்குடி உனக்கு. ஏங்க சும்மா இருங்க, அவன் பேசிடுவான். நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். காஃபி போடுறன்னு பெட்ரூம்குள்ள போறா பாரு. ஐயோ, ஏங்க ஏங்க 2 நிமிஷங்க, உங்ககிட்ட பேசணுங்க. நீங்க யாரு முதல்ல? அப்போல இருந்து பாக்குறேன், பின்னாடியே வரீங்க. ஆமாங்க, உயிர் போனா நிழல் பின்னாடி தானங்க வரும். என்னது? ஆமாங்க, நீங்க தாங்க என்னோட உயிர். உங்ககிட்ட எப்படியாச்சும் சொல்லிடணும்னு 33 நாளா உங்களை டெய்லி ஃபாலோ பண்றேங்க. 33 நாளாவா? நான் உன்னை பார்த்ததே இல்லையே. நான் உங்களை பார்த்துருக்கேங்க, நீங்க என் பக்கம் திரும்பவே மாட்டீங்க. ப்ளீஸ்ங்க, இந்த மாதிரி ஒரு பையன் மருமகனா அமைய உங்க அம்மா அப்பாலாம் கொடுத்து வச்சிருக்கணுங்க. ஹலோ, யார் நீ? முதல்ல வந்த நீ தான் என் உயிருங்கிற, மருமகங்கிற. ஒழுங்கா ஓடிடு. உன்னை எனக்கு யாருன்னு கூட தெரியாது. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்குவோம், நல்லா புரிஞ்சுக்கிட்டு லைஃப் ரன் பண்ணுவோங்க. ஐயோ, ஹிம்சை பண்றானே. இவனா? இவன்கிட்ட சொல்றதா வேண்டாமா? வேற வழி இல்ல, சொல்லித்தான் ஆகணும். என்னங்க, என்ன பிரச்சனைங்க? நல்ல வேலை சூர்யா, நீ இங்க வந்த.
இந்த பையனை எனக்கு யாருன்னு கூட தெரியல, பின்னாடியே வந்து டார்ச்சர் பண்றான். அப்படியாப்பா? ஆமாம் ப்ரோ, எனக்கு இவங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 33 நாளா ரொம்ப சின்சியரா ஒன் சைடா லவ் பண்றேன் ப்ரோ. 33 நாளாவா? வாவ், கிரேட். ஏங்க, இந்த காலத்துல 33 நாளா ஒருத்தன் ஒரே பொண்ணை லவ் பண்றானா அது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இதாங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டியே. ஓகே ஓகே, கூல் கூல். உன் காதல் கதையை நீ மேல சொல்லுப்பா. ஆசம் ப்ரோ. ஒரு மாசமா இவளுக்கு என்ன ட்ரெஸ் பிடிக்கும், செருப்பு பிடிக்கும்னு ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க. இதுக்கிடையில உனக்கு ஒரு நல்ல கண்டக்டரா பார்த்து உனக்கு கண் பார்வை சரியா இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம்ல ப்ரோ. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா இருந்தா இவெல்லாம் ஒரு ஆளுன்னு இவ பின்னாடிலாம் சுத்திட்டு இருப்பியாரா?